இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு ஸ்டாலின் போட்டார். அதை பேச மறந்துட்டோம். ஏன்னா அது என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி அந்த இடைக்கால பட்ஜெட்டு போட்ட வேண்டிய அவசியம் என்ன? பட்ஜெட்டுங்கிறது என்ன? வர்ற நாட்களில் ஒரு வருஷத்துக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இப்போ பிப்ரவரியில் போட்டாங்கன்னா அடுத்த பிப்ரவரி வரை செலவினங்களுக்கு தொகையை ஒதுக்குவாங்க. அதுக்கு பேர் தான் பட்ஜெட். இப்போ இவர் என்னென்னமோ தொகையை ஒதுக்கி இருக்காரு. ஆனால் இவர் ஆட்சியில் இருக்க போகிறதில்ல. மேய்க்கு அப்புறம் வேறு அரசாங்கம் வந்துடுது. அப்போ வேறு அரசாங்கம் வேறு பட்ஜெட்டை போடுவாங்க. நீங்கள் பட்ஜெட்டு போட வேண்டிய அவசியம் என்ன? அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ சாதனை செஞ்ச மாதிரி. இப்போ அதில் இவங்க என்ன சொல்கிறாரு ஸ்டாலின், முக்கியமான விஷயங்கள் பட்ஜெட்டில் அவர் சாதனையாக கருதக்கூடிய விஷயம் ஒன்று சொல்கிறான். இலவச வேஷ்டி சேலை, அதுக்கு 600 கோடியாம், 610 கோடி. இலவச வேஷ்டி சேலை இப்போ எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ தான் பொங்கல் போச்சு, இப்போ தான் தீபாவளி போச்சு. அப்புறம் நீங்கள் இன்னுமே ஆட்சியில் இருந்தால் தானே இந்த பணத்தெல்லாம் ஒதுக்கணும். அப்படி எதுக்கு போட்டிருக்காங்கன்னா கமிஷன் வரக்கூடியதெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. 610 கோடினா 40% கமிஷன். அந்த வேஷ்டி பண்ணி விற்கிறான கம்பெனி 40%. ஆக 240 கோடி அதில் கமிஷன் வந்துடும். ஜனங்களையும் ஏமாத்தின மாதிரியாக இருக்குது. அந்த அவங்க கொடுக்குற இலவச வேஷ்டியும் இலவச சேலையும் ஒரு வருஷத்துக்கு மேலே யாருக்காச்சும் நல்லா வருதான்னு மக்கள்கிட்ட கேட்டுப்பார். ஆக அரசியல்வாதி கொடுக்குறது பூரா தனக்கு லாபம் வரக்கூடியதை தான் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய இலவசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான். இப்போ தான் பணமாக கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் ரேஷன் பொருளாக கொடுத்தாங்க. ஏன்னா அதில் 40%. இது மாதிரி அவங்க அப்பா வந்துக்கிட்டு கலர் டிவி கொடுத்தாரு. அது 2000 ரூபான்னு கொடுக்குறாங்க. அது 2000 ரூபா பெரிய டிவி. அதை என்னமோ இலவசமாக கொடுக்குற மாதிரி அதில் ஒரு 40% 800 ரூபா அடிச்சிட்டாங்க ஒரு டிவிக்கு. இப்படி தான் அவங்க இதெல்லாம். ஸோ சாதனை ஒன்றும் பட்ஜெட்டில் இருக்கிறதா தெரியல. இது பள்ளிகளுக்கு 48,000 கோடி. அது எப்போவுமே கல்விக்கு 48,000 கோடி செலவாகும். அதைத்தான் அவங்க ஒதுக்கியிருக்காங்க. அதை சாதனைங்கிறாங்க. இதுக்கு மருத்துவத்துறைக்கு 22,000 கோடி. அது ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்குறது. அதையும் 22,000 கோடின்னு அதையும் பட்ஜெட்டில் பெருசாக சாதனை மாதிரி படுக்கிறாங்க. சமூக நலத்துறை 22,000 கோடி கொடுக்குறது ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும். அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. 10 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்களே, அதுக்கு வட்டி எவ்வளோ கட்டுறாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க பட்ஜெட்டில். சொன்னால் நம்மளாம் இதாக டென்ஷன் ஆகிடும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எல்லாத்தையும் கடன்காரனாக்கியிருக்காங்க. 1,28,000 ரூபாய் ஒவ்வொரு தமிழனும் தமிழ்நாட்டிலே கடனாளியாக இருக்கான். ஆனால் நம்மெல்லாம் கடனை வாங்கி செலவு பண்ணி கடனாளி ஆகும். இவங்க வெளியில் கடனை வாங்கி இவங்க அதில் கொள்ளையடிச்சிட்டு நம்ம தலையில் கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் இவர்கள் செஞ்ச சாதனை. ஓய்வூதியம் அதுக்கு 11,000 கோடி. அவன் எங்கள் சம்பளத்திலே வாங்கி எனக்கு ஓய்வூதியம் கொடுக்குறையா அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கான். அதை சாதனையாக சொல்கிறாங்க. 11,000 கோடி கொடுக்குறோம் பாருங்க. அடுத்தது 5,000 கொடுத்ததை பற்றி சொல்கிறாங்க பெண்களுக்கு. அதுவும் இரவாக அறிக்கை விட்டாங்க. அது மிகப்பெரிய சாதனையாக. அதை ஸ்டாலின் சொல்கிறாரு. 5,000 கொடுத்தவுடன் மக்கள் இன்ப அதிர்ச்சிங்கிறார். 5,000 கொடுக்குறோம். உண்மையிலேயே இன்ப அதிர்ச்சி. ஆனால் ராத்திரியில் ஒரு 5,000ன்னு ஒன்று. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 2,500 கொடுத்தாரு கொரோனாவில். அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார்? 5,000 கொடுங்க, நான் உங்களுக்கு கூட 1,500 தானே கேட்குறேன்னு கணக்கே தெரியாமல் சொல்லி பேசினார். அந்த நியூஸ் எல்லாம் வைரல் ஆச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க? ஸ்டாலின் 5,000 ரூபா கொடுக்குறாரு, எடப்பாடி 2,500 தானே கொடுத்தாரு அப்படின்னு இவர் சொன்னபடி இன்ப அதிர்ச்சி. ஆனால் மறுநாள் காலையில் பார்க்கும்போது தான் கதை தெரியுது. 5,000 ரூபாயில் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் எப்பவும் கொடுக்குற 1,000 ரூபாயை கழிச்சிடும். இனி மக்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எதுவும் பணம் வராது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள்லாம் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்னடான்னா இதுக்கு கோடை காலத்துக்கு மட்டும் 2,000ன்னு கொடுத்துருக்காரு, மற்றது 5,000 கொடுத்துனதை ஏமாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பட்ஜெட், ஸ்டாலின் போட்ட பட்ஜெட் காலி பெருங்காய டப்பா அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒதுக்குற தொகையை ஒதுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய கடன் மாநிலமாக்குனது தான் இந்த அரசாங்கத்தின் சாதனை அப்படிங்கிறது. பட்ஜெட்டை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து. அடுத்தது நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸ்டாலின் என்ன பேசியிருக்காருன்னா,
மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதுக்கு அரசியல் சட்டத்தை திருத்தணுங்கிறது அவர் வசதிக்கு ஏற்றபடி. தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். சரி, நீங்கள் நல்லா யோசிங்க. மத்தியில் கூட்டாட்சியாம், மாநிலத்தில் சுயாட்சியாம். அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி மத்திய அரசாங்கத்திலையும் ஆட்சியில் பங்கு பெறணும் அப்படிங்கிறது. நல்லா யோசிங்க நீங்கள் எல்லாருமே. இவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க 2006 11. மத்தியிலையும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தான் 2G அடித்தாங்க கொள்ளை. எப்படி கொள்ளை அடித்தாங்க? இப்போ மாநில சுயாட்சி அது ரெண்டுலேயுமே இவங்க இருந்தால் என்ன ஆகும்? 1,76,000 கோடி அடித்தாங்க. மத்தியக்கு போனாங்க. மத்தியில் கூட்டாட்சி 2004. சோனியா காந்தி டெல்லிக்கு பார்க்க போனார் கருணாநிதி. சோனியா காந்தி ஒரு கெஸ்ட் ஹவுஸை தேடி வந்தாங்க. நீங்கள் கூட்டணி ஆட்சிக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. என் புருஷன் ராஜீவ் காந்தி இருக்காங்க, அவரை நீங்கள் தான் கொன்னீங்கன்னு சொல்லி ஜெயின் கமிஷனெல்லாம் சொல்லி உங்களெல்லாம் நாங்கள் எதிர்த்தோம். அதெல்லாம் மறந்துட்டு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க, உங்கள் பெருந்தன்மைக்கு நன்றினார். உடனே கருணாநிதி பேப்பரை நீட்டினார். என்ன அதுன்னு கேட்டாங்க. எங்களுக்கு என்னென்ன மந்திரி வேணுமோ அதெல்லாம் அதில் கொடுத்துருக்கோம். வாங்கி படித்த உடனே தலை சுற்றிடுச்சு. எதில் கொள்ளையடிக்கலாமோ அதை பூரா கேட்குறாங்க. ஐடி மந்திரி கொடுங்க, ஃபாரஸ்ட் மந்திரி கொடுங்க, கொள்ளையடிக்கிறதா கேட்டாங்க. அப்போ தான் சோனியா காந்திக்கு புரிஞ்சது, வம்பாச்சு. வேறு வழி இல்லை, கொடுத்தாங்க. அடித்தாங்க கொள்ள 1,76,000 கோடி நாட்டு கஜானாவையே காலி பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ பாஜக ஆட்சி வந்தோன்னா மத்தியில் ஆட்சி பண்ண முடியலை. அதனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, மத்தியில் ஆட்சி பண்ணிட்டா இன்னும் கொள்ளையடிக்கலாம். மாநிலத்தில் அடிக்கிறதே லட்சக்கணக்கான கோடி வந்ததுன்னா மத்தியில் இன்னும் கொள்ளையடிக்கலாமான்னு தான் மத்தியில் கூட்டாட்சியாக, மாநிலத்தில் சுயாட்சியாக. இதுக்கு அரசியல் சட்டத்தை வேறு திருத்தணுமா, சுயநலம். அது ஒன்று. ரெண்டாவது, மத்தியில் ஆட்சியில் இல்லைன்னு வைங்க, கூட்டாட்சியாக இருந்தால் வசதி. ஆட்சியில் இல்லைன்னா இடி பயமுறுத்துகிறான், இன்கம் டேக்ஸ் பயமுறுத்துகிறான், அடுத்தது சிபிஐ பயமுறுத்துகிறான். ஸோ மத்தியில் ஆட்சி இருந்துட்டால் நம்ம அடிக்கிற கொள்ளையை கேட்க ஆளே கிடையாது. இதை பூரா தமிழ்நாடு பூரா மொத்தமாக கொள்ளை அடிச்சிடலாம், நம்மளை யாரும் கேட்க முடியாது. இப்போ போய் நிர்மலா சீதாராமன் காலில் விழுக வேண்டியது இருக்குது. மற்றவங்களை ஒவ்வொரு மத்திய மந்திரிகளையும் அமித்ஷாட்ட போய் காலில் விழுக வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ராஜ்நாத் சிங்கிட்ட போய் காலில் விழுக வேண்டியது இருக்குது. இப்படியெல்லாம் காலில் விழுகாமல் நிம்மதியாக கொள்ளையடிக்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸ்டாலின் சுயநலத்தோட மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. நீங்கள் நல்ல மனிதர்களாக இருந்தால், மனசாட்சி உள்ளவங்களாக இருந்தால் மத்தியில் எப்படி வாங்கணும் தெரியுமா? மாநிலத்தை உயர்த்தக்கூடிய ரயில்வே மந்திரி கொடுன்னு கேட்கணும். கொடுத்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன ரயில்வே திட்டங்கள் இருக்கோ அதை பூரா போகணும். ஏவியேஷன், விமான போக்குவரத்து துறை கொடுக்கணும். விமான போக்குவரத்தை தமிழ்நாட்டில் எங்கெங்கே அதிகப்படுத்த முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு எது நன்மை பயக்குமோ நீர்வளத்துறை கொடுன்னு கேட்கணும். காவேரி நீரில் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடலாம். மேகதூது அணையை தடுத்து நிறுத்திடலாம். ஆனால் நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்களே. ஐடி அலைக்கற்றை 2G கொள்ளையடிக்கலாம். ஐடி ஃபாரஸ்ட் ராசாவுக்கு கொடுத்தா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டே காலி பண்ணிடுவார். இப்படித்தானே கேட்டீங்க. அதனால் ஸ்டாலின் சொல்லக்கூடிய மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது சுயநலத்துக்காக இவர்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும், தட்டி கேட்க மத்திய அரசு இருக்கக்கூடாது, மத்திய அரசில் நாமும் அங்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கையை ஸ்டாலின் கொடுக்கிறார். இந்த கோரிக்கை நிச்சயமாக பகல் கனவுன்னு தான் நம்ம சொல்லணும். நாட்டுக்கு நல்லது இருந்தால் அந்த இது நிறைவேறக்கூடாது. அதனால் ஸ்டாலினுடைய இந்த கூற்றை யாரும் ஆதரிக்கக்கூடாது. அவருக்கு என்ன திறமை இருக்குது? இந்த லட்சத்தில் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு இவரை திறமை தாங்கணும்னு மணிசங்கரையர் பேசினாருன்னு ஏற்கனவே சொன்னோம். ஐஎன்டிஏ கூட்டணியில் அறிவாளிகள் இல்லையா, ஸ்டாலின் தான் திறமை தாங்கணுமா? மணிசங்கரையர் நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே, ஒரு ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு அவருக்கு ஆதரவாக பேசிட்டார்.